ஹலோ பேரண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் ஷகுல் ராமானுஜமுகுந்தன். குழந்தைங்களுக்கு நட்ஸ் எப்படி கொடுக்கறது? என்கிட்ட வர நிறைய கமெண்ட்ஸில் ஒன் ஆஃப் த காமன் கொஸ்டின் இதுதான். உங்களுக்கு அந்த டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நான் அதை பற்றி தான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். குழந்தைங்களுக்கு எந்த வயசில் நட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், தென் கொடுக்கும்போது என்னென்ன விஷயங்கள் நோட் பண்ணணும், முக்கியமாக என்னென்ன ஆபத்தான அறிகுறிகள் இருக்குது, எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். 6 months ப்ளஸ் பேபிஸ் உங்களுக்கு இருக்காங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணோம். எப்போ கொடுக்கலாம்? ஏன்னா இதுதான் மெயின் விஷயம். ஸோ குழந்தைங்களுக்கு ஆஸ் பர் த கைட்லைன்ஸ் படி நட்ஸு கொடுக்கறது நம்ம 6 monthsலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது குழந்தைக்கு 180 days முடிஞ்சதுக்கு அப்புறமா, அவங்க பிறந்து 180 days முடியணும், முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் நட்ஸு கொடுக்கலாம். மற்ற சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது நட்ஸு கொடுக்கலாம். பட் நான் ஜென்ரலாக ப்ரிஃபர் பண்ணுறது ஃபஸ்ட்டு 1 month விட்டுட்டு 7th monthலேருந்து, அதாவது 210 days முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் தாராளமாக நட்ஸு கொடுக்க ஆரம்பிக்கலாம். நிறைய பேர் நட்ஸு சீக்கிரமாக கொடுத்தா அலர்ஜி வரும்னு சொல்லிட்டு 1 வயசு 2 வயசு வரைக்கும் தள்ளி போடுவாங்க. அந்த மாதிரி தள்ளி போடக்கூடாது. ஏன்னா நிறைய ஸ்டடீஸ், முக்கியமாக பார்த்தீங்கன்னா லீப் ட்ரையல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உலக அளவில் நிறைய சென்டர்ஸில் பண்ண ஒரு ஸ்டடி. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எர்லி எக்ஸ்போஷர் பெட்டர் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 7 monthல தைரியமாக நட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். தென் அடுத்ததாக நட்ஸு எப்படி கொடுக்கணும் அப்படின்றது. நீங்கள் முழுசாக நட்ஸை அப்படியே கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு 4 years வரைக்கும் நீங்கள் முழுசாக கொடுக்கும்போது சோக்கிங் ஆகிறதுக்கான ரிஸ்க் இருக்குது. சோக் ஆச்சுன்னா குழந்தைக்கு மூச்சு விட முடியாது, உயிருக்கே ஆபத்தாக போயிடும். ஸோ நட்ஸை முழுசாவோ உடச்சோ ஃபஸ்ட்டு 4 years வரைக்கும் கொடுக்கக்கூடாது. அப்போ எப்படி தான் கொடுக்கலாம் அப்படின்னா, நட்ஸு பவுடராக கொடுக்கலாம், இல்லைனா நட்ஸு பீனட் பட்டர்லாம் இருக்குல்லையா, அந்த மாதிரி பட்டர் ஃபார்மில் கொடுக்கலாம். பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது பவுடர் ஃபார்ம் தான். தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப்படி நட்ஸ் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணணும், தென் எப்படி குழந்தைக்கு கொடுக்கணும்னு சொல்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸி தாங்க. வீட்டில் நான் எப்படி பண்ணுறனோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 15 பாதாம் எடுத்துக்கோங்க, 15 கேஷ்யூ எடுத்துக்கோங்க. நைட்டு தனித்தனியாக ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வைங்க. ஈவினிங் வரைக்கும் வெயிலில் காஞ்சிச்சுன்னா அந்த ஈரப்பதம் எல்லாமே ஃபுல்லாக போயிடும். அதுக்கப்புறமா தனித்தனியாக நீங்கள் வானலில் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். மீடியம் இல்லைனா சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள், ஃபுல்லாக பண்ணக்கூடாது. தென் கலர் மாறினதுக்கு அப்புறம் ஆற வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா தனித்தனி டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. தென் ஆரம்பத்தில் பாதாமும் முந்திரியும் மட்டும் கொடுத்தா போதும், மற்ற நட்ஸ் லேட்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைக்கு இப்போ நீங்கள் கேழ்வரகு கூழ் கொடுக்குறீங்க, இல்லை ஏதாச்சும் அரிசி கஞ்சி மாதிரி கொடுக்குறீங்கன்னா, அதில் ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒன்று, எதர் பாதாம் இல்லை முந்திரி. ஸோ இப்போ பாதாம்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ பாதாம்லேருந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி குழந்தைக்கு கொடுக்கணும். ஒரு 3 நாளைக்கு அந்த மாதிரி கொடுங்க. தென் 4வது நாள் நீங்கள் முந்திரியோட பவுடர் இருக்குல்ல, கேஷ்யூ பவுடர், அதை நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கணும். ஒன்ஸ் அவங்க குழந்தை நல்லா எடுத்துக்கிறாங்க, சிம்டம்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்ததாக வால்நட்டும் பிஸ்தாவும் ஆட் பண்ணலாம். பட் வால்நட் நீங்கள் நைட்டு தண்ணியிலலாம் ஊற வைக்கக்கூடாது. நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது அப்படியே ஒரு 4 இல்லை 5 வால்நட் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா கசக்கும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. தென் பிஸ்தாவும் அது மாதிரி தான். பிஸ்தா அன்சால்ட்டடாக பார்த்துக்கோங்க. அதுவும் அதே மாதிரி தான். ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போதே கூட சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணுங்கள். தென் அரைக்கும் போது ஒன்றா சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான் ஆல்மண்ட் தனியாக கொடுக்கணும், கேஷ்யூ தனியாக கொடுக்கணும். பட் ஒன்ஸ் குழந்தைக்கு அது செட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். தென் நிறைய பேத்துக்கு இதுல இன்னொரு டவுட் இருக்கும், எதுக்காக ஊற வச்சு கொடுக்கணும் அப்படின்னு. ஊற வைக்கிறதுனால 2 பெனிஃபிட் இருக்குங்க. ஒன்று பாத்தீங்கன்னா, ஆல்மண்டா இருக்கட்டும், கேஷ்யூவா இருக்கட்டும், அந்த நட்ஸில் ஃபைட்டிக் ஆசிட் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கு. அது ஆன்டி நியூட்ரியன் சொல்லுவோம். ஏன்னா இப்போ உங்க குழந்தைக்கு நீங்கள் பாதாம் கொடுக்குறீங்கன்னா அதில் இருக்கிற சத்துக்கள் அப்சார்ப் ஆக விடாமல் தடுக்கிறது தான் அந்த ஆன்டி நியூட்ரியனோட வேலை. இது நட்ஸ்லேயும் இருக்குது, பல்சஸில் இருக்குது, மில்லட்ஸில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஊற வைக்கும்போது அந்த ஃபைட்டிக் ஆசிட் லெவல் கம்மியாகும். ஸோ ஆன்டி நியூட்ரியன்ட் கெமிக்கல் குறையிறதுனால நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன் நிறையா இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு நார்மலாக நீங்கள் அப்படியே டைரெக்டாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஊற வச்சு கொடுக்கும்போது சத்துக்கள் நிறைய அப்சார்ப் ஆகும். அவங்க குடலில் உறிஞ்சப்பட்டு அவங்களுக்கு ரத்தத்தில் கலந்து ஸோ நிறைய சத்துக்கள் கிடைக்கும். ரெண்டாவது, குழந்தைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சு கொடுக்கும்போது அந்த தண்ணி உள்ளே போகிறதுனால நட்ஸோட அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சரில் கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் அதிகமாகும், சாஃப்டாகும், டைஜஷன் பெட்டராகும். ஸோ நிறைய பேருக்கு நட்ஸ் பவுடர் கொடுத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வயிறு கொஞ்சம் ப்ளோட்டிங்காக இருக்கும், குழந்தை மோஷன் போகஸில் குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க. அந்த பிரச்சனைலாம் எதுவும் இல்லாமல் டைஜஷன் பெட்டராகும். ஸோ நீங்கள் ஊற வச்சு கொடுக்கும்போது செரிமானமும் சீக்கிரம் ஆகும். அப்படி செரிச்சதுக்கப்புறம் அதிலேருந்து கிடைக்கிற சத்துக்களும் நிறைய அப்சார்ப் ஆகிறதுனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள்.
குழந்தையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, சத்துக்களும் நிறைய கிடைக்கும். எனி ஃபார்ம் ஆஃப் கூழ், நீங்கள் வந்து கேழ்வரகு கூழ் பண்ணாலும் சரி, தெனை வந்து குழச்சி குழந்தைக்கு வந்து இப்போ தெனை பொங்கல் மாதிரி கொடுக்குறீங்க, இல்லை பருப்பு சாதம் கொடுக்குறீங்க, ரசம் சாதம் கொடுக்குறீங்க, எது கொடுத்தாலும் அதில் வந்து ஒரு ஸ்பூன் அந்த நட்ஸ் பவுடர் எடுத்து போட்டு ஈஸியாக கொடுத்துடலாம். ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தென் அடுத்ததாக வந்து நட்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் கட்டாயம் மானிட்டர் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னன்றது சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் டைமில் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஒரு 10 மணி மாதிரி கொடுங்க. ஸோ தட் குழந்தைக்கு ஏதாச்சும் அலர்ஜி வந்துச்சுன்னா மானிட்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் கொடுக்கும்போது மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்கள் எனி டைம் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் சப்போஸ் குழந்தைங்களுக்கு ரேஷஸ் வருது, உடம்பு ஃபுல்லாக செவந்து போய் தடிப்பாக இருக்குது, உதடு வந்து வீங்கி போகுது, இருமல் அதிகமாக வருது, குழந்தைக்கு மூச்சு விட சிரமப்படுறாங்க அப்படின்னா அந்த நட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒத்துக்கலை, அலர்ஜி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் கூட்டு போயிட்டு காமிக்கணும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த நட்ஸ் அலர்ஜிலாம் வந்து நம்ம ஊரில் அந்தளவுக்கு காமன் கிடையாது. ஆல்ரெடி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, ஃபேமிலியில் வந்து அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ நட்ஸ் அலர்ஜி இருக்குது அப்படின்னா குழந்தைக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். தென் குழந்தைக்கு வந்து அட்டோபிக் டெர்மடைட்டிஸ், எக்ஸிமா இந்த மாதிரியான ஸ்கின் கண்டிஷன்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு மேபி இந்த நட்ஸ்னால அலர்ஜி வரலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். மற்றபடி இந்த அலர்ஜிக் சிம்டம்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, மானிட்டர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே இந்த மாதிரி சிம்டம்ஸ் எதுவும் வரலைன்னா அந்த நட்ஸ் அவங்களுக்கு ஒத்துக்குதுன்னு அர்த்தம். தென் அடுத்தது வந்து நீங்கள் அடுத்த நட்ஸ் வந்து கொடுக்கலாம். தென் அதுவும் ஒத்துக்குது அப்படின்னா அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரே பவுடரை கூட நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம். இன்னும் நிறைய பேரண்ட்ஸுக்கு என்ன டவுட்னா எவ்வளோ கொடுக்கலாம், டெய்லியும் கொடுக்கலாமா, இல்லைனா வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தான் கொடுக்கணுமா அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்குறீங்க, குழந்தைக்கு எல்லாம் செட் ஆகிடுச்சு, ஸோ நீங்கள் எல்லா நட்ஸும் போட்டு ஒரு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தையோட வெயிட்டு நார்மலாக இருக்குது இல்லை லோவாக இருக்குன்னா டெய்லியும் ஒரு ஸ்பூன் கொடுக்கலாம். ஏன்னா நிறைய குழந்தைங்க இப்போலாம் வந்து நாங்கள் பார்க்குறோம் கொஞ்சம் இன்ஃபன்ட் பீரியட்லேயே ஒபிஸ்லாம் வந்து வராங்க. ஸோ அந்த மாதிரி வெயிட் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கொடுங்க போதும். ஏன்னா ஜென்ரலாக அந்த நட்ஸோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்குது, குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ப்ரோட்டீன் இருக்குது, அது குழந்தைங்களோட மசில் டெவலப்மெண்ட், அவங்களோட போனுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஃபைபர் இருக்குது, அது அவங்களோட குடலோட அந்த டைஜஷனுக்கு, அவங்களோட மலச்சிக்கல் எதுவும் வராமல் பார்த்துக்கும். தென் நட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த வால்நட்டில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது, அது குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டாக அவங்கள வந்து இன்டெலிஜென்ட்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தென் அதில் இருக்கிற வைட்டமின்கள், தாதுப்புக்கள்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஸோ பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அட் த சேம் டைம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி ஓவர் வெயிட் இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் டெய்லியும் கொடுக்கக்கூடாது, வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கொடுத்தா போதும். அதர்வைஸ் வெயிட் நார்மலாக இருக்குது இல்லை கம்மியாக இருக்குன்னா நீங்கள் டெய்லியும் கொடுக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. ஸோ ஓரளவுக்கு நட்ஸ் ரிலேட்டடான எல்லா டவுட்ஸும் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஏதாச்சும் ஃபுட்டு பற்றியோ இல்லை வேற ஏதாச்சும் பேபி கேர் பற்றியோ உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.